நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கு திமுக வைத்திருக்கும் திட்டம் என்ன? விரிவாக விளக்குகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்துட்டு வராங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மதிமுக உட்பட மொத்தம் 21 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு முதல் இந்த கூட்டணி சந்திக்கக்கூடிய அனைத்து தேர்தலையுமே வெற்றியை பதிவு செய்கிறதுனால கூட்டணி பலத்தை திமுக அதிகம் நம்புகிறாங்க அப்படின்னு திமுக வட்டாரத்திலையும் அரசியல் வட்டாரத்திலையும் பார்க்கப்படுது. அதே மாதிரி திமுக அரசு பொறுப்புக்கு வந்த இந்த 5 ஆண்டுகளில் பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இந்த திட்டங்களில் நேரடி பயனாளர்கள் அப்படின்னு 2 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 2 கோடி பேர் பொதுமக்களையும் வாக்குகளையும் திமுக அதிகம் குறிவைக்கதா தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த 2 கோடி பேர் வாக்குகளை அதிகம் நம்ம கவர் செஞ்சு தேர்தல் பணியாற்றினாலே திமுகவுக்கு சாதகமாக பல வாக்குகள் வரும் அப்படின்னு திமுக நம்புகிறாங்க. அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் பணிக்காக 7.5 லட்சம் பேரை வாக்குச்சாவடி முகவராக, வாக்குச்சாவடியில் பணியாற்றக்கூடிய நபராக திமுக நியமிச்சிருக்காங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது திமுகவுக்கு முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு மாதமுமே மாநாடுகளை நடத்துவதற்கு திமுக முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறாங்க அல்லவா, அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி மாநாடு ஒவ்வொரு மாதமும் நடத்த போகிறாங்க. ஒவ்வொரு மாநாட்டிலேயுமே 1.5 லட்சம் பேர் பங்கேற்க வைக்கிறதுக்கு திமுக ஏற்பாடு பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி தமிழகத்தினுடைய வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் திமுக இளைஞரணி மாநாட்டை நடத்துவதற்கும் திமுக முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இளைஞர்களுடைய வாக்குகளை கவரக்கூடிய வகையில் இந்த இளைஞரணி மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதா திமுக தரப்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.